ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரிஃப்ரெஷிங்கான அதே டைம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஜூஸ் ரெசிபி தர்பூசணியை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நான் வேறு எந்த பொருளும் ஆட் பண்ணல, வெறும் தர்பூசணி மட்டும் வச்சு தான் 1-2 டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கேன். பாதி தர்பூசணியில் 1/3 பங்கு எடுத்துக்கிட்டோம்னா 2 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வரும். இதில் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் நம்மளுக்கு 2 டம்ளர் ஜூஸ் கிடைக்கும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும் போது அதில் நம்மளுக்கு 1-2 விதைகள், எந்தெந்த இடத்துல விதைகள்லாம் தெரியுதோ அதை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொட்டையோடு அரைக்கும் போது அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஜூஸரில் போட்டோம்னா அப்படியே கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜூஸரில் போடல, ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஜூஸர் இருக்காது. இந்த மாதிரி 1-2 தெரிகிற எந்தெந்த விதையெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் நம்ம நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கம்மி விலையில் கிடைக்கும், சீப்பாக. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றது ஹெல்த்தியும் கூட. டைரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். தேவைப்பட்டால் இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா புதினா சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக தேன் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வெறும் தர்பூசணி மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். இது ரொம்ப இனிப்பாக இருந்தது. அவ்வளோதாங்க, அரைச்சி நம்ம வடிகட்டியாச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் சுற்றி எடுத்தோம்னா சூப்பராக ஜூஸ் வந்துடும் நம்மளுக்கு. இதை வடிகட்டி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் சில்னஸ் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சுருக்கோம். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.